ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா நம்ம ப்ரியாரிட்டி பேஸ்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மல்லிகை செடி சேதப்படுத்தக்கூடிய, மல்லிகை செடியில் வரக்கூடிய மகசூலையும் சேதப்படுத்தக்கூடிய பூச்சி தாக்குதல், பூஞ்சான தாக்குதல், புழு தாக்குதல், இந்த மாதிரியான பல்வேறு தாக்குதலில் நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிக முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அண்ட் இதை நம்ம தாமதமாக கண்ட்ரோல் பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது மல்லிகை செடியில் நம்ம காமனாக சேதப்படுத்தக்கூடிய பெஸ்ட்டையும் அண்ட் காமனாக ஏற்படக்கூடிய பூஞ்சான தாக்குதலை பற்றி மட்டும் சொல்கிறோம். ஸோ இதில் காமன் பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது இப்போ மல்லிகை செடியில் மகசூலை நேரடியாக சேதப்படுத்தக்கூடிய பிளாசம் மீச் அப்படிங்கிற ஒரு கொசு வகையை சேர்ந்த பூச்சியும் அண்டு பட்வாம்னு குறிப்பிடக்கூடிய மொட்டுப்புழு தான். ஸோ இந்த ரெண்டு பெருமளவு மகசூலை சேதப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த ரெண்டு நம்ம எப்போதுமே அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா பூக்களை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு, பூக்கள் சேதப்படாமல் இருக்கிறதுக்கு, மகசூலை காப்பாற்றுறதுக்கு இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அண்ட் இந்த ரெண்டு இல்லாமல் த்ரிப்ஸ்னு குறிப்பிடக்கூடிய வால்பேன் தாக்குதலும் இதில் உள்ளடங்கும். அதாவது இந்த வால்பேன் தாக்குதலை பொறுத்தவரை இது பிரத்யேகமாக மகசூலை மட்டுமே சேதப்படுத்தக்கூடிய கிடையாது. இது பயிரோட ஆரோக்கியத்தையும் குறைக்கக்கூடியது. ஏன்னா இது சாரஞ்சும் பூச்சி. இது ஃபஸ்ட் இலைகளில், புயல் தெளிக்கக்கூடிய அரும்புகளில், கொப்புகளோட இடுக்கில், இந்த மாதிரியான இடத்துல தான் ஃபஸ்ட்டு சாறு உரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடிய கொப்புகளில், அரும்புகளில் தான் சாறு உரியும். ஸோ இது ரொம்ப தீவிரமாக பரவிருக்கக்கூடிய சூழலில் மகசூலை சேதப்படுத்தும். அண்ட் இதையுமே நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா, கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த மொட்டுப்புழு தாக்குதல், பிளாசம் மீச் தாக்குதலை விட தீவிரமான மகசூல் சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ இது மகசூலை எப்படி சேதப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, இது மற்ற இந்த புழு தாக்குதல் ஏற்படும் போது மொட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாமே, குருத்து எல்லாமே அரித்து புழுக்களால் உண்ணப்படுறது மாதிரியோ, இல்லைனா பிளாசம் மீச் தாக்குதலால் பூக்கள் எல்லாமே பொசுங்கி போன மாதிரி பிங்க் கலரில் காய்ச்சலிக்கிற மாதிரியோ இல்லாமல், இது பூக்கள் வரும். ஆனால் பூக்களை இந்த வால்பேன் அங்கங்கே சாறு உரிகிற மூலயமா பூக்கள் மடங்கிய நிலையில் அதிக அளவு காணப்படும். அண்ட் இதழ்கள் நார்மலாக ஆரோக்கியமான பூவில் இருக்கிற மாதிரி இல்லாமல் பூக்கள் இந்த இதழ்கள் திட்டாக காணப்படும். இதழ்கள் சிறியதாக இருக்கும், காம்பு சுருக்கமாக இருக்கும், மொட்டும் சிறியதாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ளவருக்கும் இந்த வால்பேன் சேதப்படுத்தின ஃப்ளவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதிக அளவு இருக்கும். ஸோ இது ரொம்பவே தரமற்றதாகவும் ரொம்ப ஆரோக்கியமற்றதாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம சந்தைப்படுத்தவும் முடியாது. அண்ட் அறுவடை செய்யும்போது காம்பு மடங்கிய பூக்கள் பிஞ்சும் போகும். ஸோ இது நேரடியாக மகசூல் சேதத்தை ஏற்படுத்தும். எப்போ அப்படின்னா நம்ம சரிவர கண்ட்ரோல் பண்ணாமல் விடும் பட்சத்தில். ஸோ இந்த மூணுமே ஃபஸ்ட் இயரில் வரக்கூடியது. இது நம்ம ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா மகசூல் சேதம் அதிகமாக ஏற்படும். அண்ட் இந்த வால்பேன் தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா பயிர் சேதம் ஏற்படும், பயிரோட ஆரோக்கியமும் கொண்டுரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பேன் தாக்குதல், அதாவது செம்பேன் தாக்குதல் மல்லிகை செடியில் அதிகமான அளவு ஏற்படும். பொதுவாக இந்த வெயில் காலங்களில் அதிகமான பயிர் சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த செம்பேன் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களில் நம்ம மகசூல் எடுக்கிறது பாதிப்பு ஏற்படும். எப்போ அப்படின்னா அன்கண்ட்ரோலபிள், நம்ம ரொம்பவே தீவிரமாக இந்த செம்பேன் பரவிக்கூடிய சூழலில் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது பயிரை சேதப்படுத்துகிறோட மட்டும் இல்லாமல் மகசூலையும் சேதப்படுத்தும். மகசூலோட தரத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வைக்கும். அண்ட் ரொம்ப தீவிரமாகிடுச்சு அப்படின்னா பூக்கள் மேலே அதிகமான வலை பின்னி அதிகமான செம்பேன் தாக்குதல் ஏற்படுற மூலயமா பூக்களே நம்ம பறிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகிறது மகசூல் சேதம் தான். ஸோ இது எப்போ அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா, அது வால்பேன் அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் நம்ம வெயில் காலத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக பெண்கொல்லிகள் பயன்படுத்தி ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்காத பட்சத்தில் தீவிரமாக பரவ இது பயிர் சேதத்தை ஏற்படுத்துகிறோட மட்டும் இல்லாமல் மகசூல் சேதத்தை ஏற்படுத்தும். அண்ட் இந்த அளவுக்கு நம்ம விடும்போது பயிரோட ஆரோக்கியம் ரொம்பவே குன்றும். ஸோ இது நம்ம ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்துறது நல்லது. ஸோ இது என்ன செகண்ட் இயரில் இருந்தாலும் மகசூல் அப்படின்னு பார்க்கும்போது இது செகண்ட் இயர். ஆனால் இது பயிரோட ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செம்மேன் தாக்குதல் நம்ம அதிக அளவு பரவிடாமல் ஃபஸ்ட்டே கண்ட்ரோல் பண்ணுறது தான் எப்போதுமே நல்லது. சாரஞ்சும் பூச்சி தாக்குதலெல்லாம் விட இந்த செம்மேன் அதிகமான பயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த செம்மேன் தாக்குதலை பொறுத்தவரை நம்ம ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம பூக்களை காப்பாற்றுறதுக்குண்டு உடனே கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் பயிரோட ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இதை நம்ம உடனே கண்ட்ரோல் பண்ணுறது அவசியமான ஒன்று. ஸோ இது உடனே பூக்களை சேதப்படுத்தாது. ரொம்பவே நாட்கள் கணக்கில், வாரங்கள் கணக்கில், மாதங்கள் கணக்கில் நம்ம கவனிக்காமல் விடும் பட்சத்தில் தான் பயிர் சேதம் அதிக அளவு, அதாவது பயிரோட ஆரோக்கியம் பெருமளவு குன்றி மகசூலை சேதப்படுத்த ஆரம்பிக்கும். மகசூலோட தரம் குன்றி அதுக்கப்புறம் மகசூல் சேதமடைய ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு விடுறதுக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கர் மல்லிகை ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த மல்லிகை ஃபீல்டு ஃபுல்லாக இந்த செம்மேன் தாக்குதல் பயிர் சேதத்தை ஏற்படுத்தி மகசூல் சேதப்படுத்துறதுக்கு குறைஞ்சது 3லேருந்து 4 மாதம் ஆகும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக
ஃபஸ்ட் அக்கரன்ஸ்லேருந்து ஒரு இடத்துலேருந்து பரவும் பட்சத்தில், இதுவே ஆல்ரெடி உங்களோட ஃபீல்டில் எல்லா இடமும் அங்கங்கே இருக்குது அப்படின்னா, இந்த டைம் பீரியட் வந்து 2 மாதம் அப்படிங்கிற காலமாக சுருங்கும். ஸோ இது வந்து பாதிக்கு பாதி ஆகும். ஸோ இந்த டைம் வந்து பாதிக்கு பாதி குறுகும்போது அதிகமான பயிர் சேதமும் மகசூல் இழப்பும் ஏற்படும், நீங்கள் அன்கண்ட்ரோலபுளாக விட்டீங்க அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் டேயரில் பார்க்கும்போது, அதாவது 3வது முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது சாருண்யம் பூச்சிகள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாருண்யம் பூச்சிகளில் வந்து வெள்ளை ஈக்கள் உள்ளடங்கும், இலைத்தத்து பூச்சிகள் உள்ளடங்கும், அண்ட் அஸ்வினி பூச்சாக்கள் உள்ளடங்கும். அண்ட் இந்த 3 இல்லாமல் மாவு பூச்சாக்களுமே இதில் வந்து சேரும். ஸோ இந்த 4 சாருண்யம் பூச்சாக்களுமே மல்லிகை செடியில் இனிஷியலாக ஏற்படும் போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுலபமானது. ஸோ இது வந்து நேரடியாக ஃபஸ்ட்டு மகசூலை பாதிக்குங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பயிரை தான் சேதப்படுத்தும். சார்ந்து உறிஞ்ச நாளடைவில் பயிரோட ஆரோக்கியம் குன்றி பயிருக்கு அடுத்தடுத்த நிலை வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு போதிய தெம்பு இல்லாத காரணத்தினால அதிகமான சார்ந்து பூச்சாக்கள் சாறுகளை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் பயிரோட ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி ஒரு டைமுக்கு அப்புறம் அதிகமான பழுப்பிழைகள் ஏற்பட்டு பயிரோட ஆரோக்கியம் குன்றி மகசூல் எடுக்கிறதுக்கான நிலைக்கே செல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து அப்போதைக்கு பூக்கள் பூத்துட்ருக்கு அப்படின்னா அந்த பூக்களோட தரத்தை கெட வைக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறத வந்து நீங்கள் இனிஷியலாகவே தடுக்கிறது நல்லது. இருந்தாலும் கூட இது வந்து பூக்களை உடனே பாதிக்காது அப்படிங்கிறதுனால இது வந்து 3வது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பூச்சிகளாக பார்க்கப்படுது. ஆனால் பயிரோட ஆரோக்கியம்னு பார்க்கும்போது நீங்கள் உடனே ஃபஸ்ட் அக்கரன்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது தான் பயிருக்கு நல்லது. அண்ட் நம்ம வந்து முதல் முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு குறிப்பிட்டிருந்த மொட்டுப்புழு தாக்குதல், பிளாசமிஸ் தாக்குதல், வால்பேன் தாக்குதல், இந்த 3ல் இன்னொன்று நம்ம வந்து சொல்லியிருந்துருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்னா கிராஸ் ஹாப்பர், அதாவது வெட்டுக்கிளி தாக்குதல். இந்த வெட்டுக்கிளி வந்து அதிகமான களைகள் இருக்கக்கூடிய சூழலில் ஏற்படும். ஸோ அதிகமான களைகள் இருக்கக்கூடிய ஃபீல்டில் சுலபமாகவே இது வந்து பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வெட்டுக்கிளி தாக்குதலை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்ணலை, கவனிக்கலை அப்படின்னா ஓரிரு நாட்கள்லேயோ இல்லைனா ஒரு வாரத்துக்குள்ளேயோ அதிகமான அளவு வெட்டுக்கிளி தாக்குதல் ஏற்பட்டு இந்த வெட்டுக்கிளியை பொறுத்தவரை இது வந்து எல்லாத்தையுமே அறுத்துக்கணும். ஸோ அதனால் இது வந்து பயிரோட ஆரோக்கியம் அப்படிங்கிறத காட்டிலும் நேரடியாக மகசூலை சேதப்படுத்தும் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயரில் வரக்கூடியது தான். இதையுமே நம்ம வந்து ஃபஸ்ட் அக்கரன்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது பயிர் ப்ளஸ் மகசூல் இந்த 2த்துக்குமே நல்லது. ஸோ இந்த 2மே இப்போது அதிகமான கொப்புகளை அரித்து ஒன்றுச்சு அப்படின்னா திருப்பி அது எந்த நிலை வளர்ச்சி அடைஞ்சாலும் அது தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும். ஸோ அது அடுத்தடுத்த மகசூலில் எடுக்கிறதுக்குங்கிறதுக்கான நாட்கள் வந்து தாமதப்படும். இப்போ உதாரணத்துக்கு அரும்புகள் எடுக்கும்போது தாவரநிலை வளர்ச்சியில் அதிகமான கொப்புகள் அரும்புகள் எல்லாத்தையுமே அரிச்சு ஒன்றுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த தாவரநிலை வளர்ச்சி தோற்றுவிக்கிறதுக்கு குறைஞ்சது 10லேருந்து 15 நாட்கள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பூக்கிறதுக்கு திருப்பி இன்னொரு 15 நாட்கள் ஆகும். ஸோ அதனால் இந்த வெட்டுக்கிளி தாக்குதலை பொறுத்தவரை முதல் தோற்றத்திலே நீங்கள் வந்து கண்டறிஞ்சு அழிக்கிறது நல்லது. ஸோ அப்படி அழிக்காமல் விடும் பட்சத்தில் இது வந்து பாதிக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது தண்டுகள் அரிக்கும், இலைகள் அரிக்கும், சிறிதாக இருக்கக்கூடிய அரும்புகள் அரிக்கும், கொப்புகள் அரிக்கும், மொட்டுகள் அரிக்கும், அப்போதைக்கு பூக்கக்கூடிய பூக்களையுமே அரிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அரிக்கிறதுனால இழப்புங்கிறது வந்து பயிரோட ஆரோக்கியம் குன்றாது, ஆனால் இந்த பயிரில் இருக்கக்கூடிய எல்லாமே அரித்து உண்ணப்படும். ஸோ இதுதான் இழப்பு, மகசூல் இழப்பு ஏற்படும். ஸோ அதனால் இதை வந்து ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இது வந்து மொட்டுப்புழு இந்த மாதிரியான தாக்குதலெல்லாம் விட இன்னுமே தீவிரமான சேதத்தை ஏற்படுத்தும். அண்ட் லாஸ்ட்டாக பூஞ்சான நோய்கள். இந்த பூஞ்சான நோய்கள்னு பார்க்கும்போது பொதுவாக அதிகமாக ஏற்படக்கூடிய பூஞ்சான நோய்னா லீவ் ஸ்பாட்டுன்னு குறிப்பிடக்கூடிய இலைப்புள்ளி பூஞ்சான நோயும் ரஸ்ட்டுன்னு குறிப்பிடக்கூடிய துரு பூஞ்சான நோயும் தான். ஸோ இந்த 2 பூஞ்சான நோய்கள் வந்து பொதுவாக அதிகமான மல்லிகை செடியில் ஏற்படும். ஸோ இந்த 2 பூஞ்சான நோய்களும் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விடும் பட்சத்தில் பயிரோட ஆரோக்கியம் வந்து நாளடைவில் குன்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் அக்கரன்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே சுலபமான விஷயம். அப்படி கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இது பாதிக்கக்கூடிய இலைகளில் ஒளிச்சேர்க்கை நடக்காது. இது வந்து இனிமேல் வேகமாக பரவிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் அது எதனால் பரவுது அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம கண்டறியலை அப்படின்னா ஒன்ஸ் போச்சுனாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இப்போ ஆரம்ப நிலையிலே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அகைன் ஒரு 2 வாரம் 3 வாரத்துலேயோ திருப்பி வரும். ஸோ பொதுவாக இந்த 2 பூஞ்சான நோயுமே அதிகமான ஈரப்பதம் மண்ணில் இருக்கும்போதோ இல்லைனா செடி சுற்றிலும் போதுமான காற்றோட்டம் கிடைக்காத போதோ அதிகளவு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்படுறத நீங்கள் முடிஞ்ச அளவு எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி செய்கிற மூலயமா ஒன்ஸ் இது நம்ம க்யூர் பண்ணதுக்கு பிறகு திருப்பி உடனே ஏற்படாமல் இருக்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இது அதிக அளவு பரவிடுச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒளிச்சேர்க்கை நடக்காதனால பயிரோட ஆரோக்கியம் தான் குன்றும். ஏன்னா ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இந்த 2 நோய்களுமே பரவ குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அதாவது ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய இலைகள் குறைவதன் மூலயமா இலைகளில் இருக்கக்கூடிய அந்த பச்சை தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது மூலயமா ஒளிச்சேர்க்கை குறைய ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். வேர்கள் மண்ணில் இருந்து உறிஞ்சி எடுத்துக்கூடிய சத்துக்கள் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது கொப்புகள் தோற்றுவிக்கிறது குறையும்,
கொப்புகள் தோற்றுவிக்கிறது குறையிறது மூலயமா அடுத்தடுத்த பூஞ்சொற்றுக்கு தேவைப்படக்கூடிய பூக்கள் அதிகரிக்காமல் பூக்கள் குறையும். ஸோ இது வந்து நம்ம ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா தீவிரமடைகிற வரை ஃபஸ்ட்டு இது வந்து பயிரோட ஆரோக்கியத்தை தான் குறைய வைக்கும். ஸோ இதை நம்ம அதை தாண்டி இன்னுமே தீவிரமாக பரவும் பட்சத்தில் அதாவது நம்ம கண்ட்ரோலே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மகசூலோட தரத்தை பாதித்து மகசூலோட அளவை பாதித்து ஒரு டைமுக்கு அப்புறம் மகசூலே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டு மகசூல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போகும்போது நம்ம அந்த பயிரை மீட்டெடுக்கிறதுக்கு அந்த செடியை வந்து மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆரம்ப நிலையே கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. அப்படி கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இந்த பூஞ்சான நோய் பரவ ஆரம்பித்ததுலேருந்து சரியாக ஒரு மாதத்துக்குள்ளேயே பயிரோட ஆரோக்கியம் வந்து முழுவதுமாக கெட்டுரும். ஸோ அடுத்தடுத்த கொப்புகள் தோற்றுவிக்கிறதுக்கான தெம்பு மல்லி செடிக்கு குறைஞ்சிட்டே வரும். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் மந்த் பார்க்கும்போது மகசூலோட தரத்தை இது சேதப்படுத்தி மகசூலோட அளவை குறைச்சி மகசூலே இல்லாத அளவுக்கு கொப்புகள் இல்லாத அளவுக்கு ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா இது ஆரம்ப நிலையே கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து Tier 4 தான் கடைசியாக நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான். ஸோ இது வந்து நம்ம உடனே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மல்லி செடியோட ஆரோக்கியம் மகசூல் இது எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொண்டு சொல்கிறோம். ஆனால் இதை உடனே கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னாலும் பெருமளவு மகசூல் சேர்த்து இது வந்து உடனே ஏற்படுத்தாது. இலைகளில் தான் அதிகமான இலைகளில் புள்ளி அடிக்குமே தவிர இது வந்து உடனே எல்லா இலைகளையும் சேதப்படுத்தி மகசூலை சேதப்படுத்தும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதாவது நீங்கள் வந்து உடனே கண்ட்ரோல் பண்ணுறது பொதுவாக நல்லது. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தாமதமாகும் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 7லேருந்து 10 நாட்கள் வரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டைமுக்குள்ளேயுமே பரவல் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த அளவுக்கு பரவிச்சுனாலும் ஒரு ஸ்ப்ரேலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பூஞ்சான நோய்கள் வந்து ஒன்ஸ் நம்ம பூஞ்சானக்குழி ஸ்ப்ரே பண்ண பிறகு செடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி எந்தெந்த இலைகளெல்லாம் புள்ளி அடிச்சிருந்தோம் இந்த புள்ளிகளை சுற்றி மஞ்சள் இலையாக ஆக வச்சு அந்த இலைகள் எல்லாத்தையுமே உதிர்த்துரும். ஸோ அதனால் இது வந்து திருப்பி உடனே பரவாது. அது எவ்வளோ இலைகளாக இருந்துச்சாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக இலைகளை உதிர்த்த ஆரம்பிச்சிடும் மஞ்சளாக ஆரம்பிச்சு. ஸோ இதனால் வந்து நீங்கள் இதை தாமதமாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரி சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.